ஓம் கணேசாய நமக. பணிவுறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். இன்றைக்கு நிறைய பேர் இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, இந்த எலெக்ஷன் பொது எலெக்ஷன், அதாவது இந்தியாவுக்கே தலைவனாகக்கூடிய ஒரு பொறுப்புமிக்க ஒரு தேர்தல். கோவில் குருக்கள் டிவி நேயர்கள் நிறைய பேர் கேட்டுட்டாங்க. நிறைய பேருக்கு இது அரசியலுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்று சொன்னாலும் கூட சில பேருடைய கோரிக்கைகளை தட்டி கழிக்க முடியவில்லை. அரசியலுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் இருப்பினும் உலகத்தை கட்டி காக்கும் சிவபெருமான் எப்படியோ அதுபோல நமது நாட்டை கட்டி காக்கக்கூடிய ஒரு பொறுப்புமிக்க தலைவர் தேர்தல் அந்த மாதிரியாக இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. இது நமது நாட்டை பொறுத்த மட்டில் 18வது லோக்சபா தேர்தல். இந்த ஓட்டுப்பதிவு அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ஓட்டுப்பதிவு என்பது 19/4/2024. ஓட்டு எண்ணிக்கை என்பது 4/6/2024. இப்போ இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அறிவதற்காக நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேரை தட்டி கழிச்சாச்சு, இருந்தாலும் ஒரு சிலர் கேட்கக்கூடியதை தட்டி கழிக்க முடியவில்லை. ஆகையினாலே அதற்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அதை இன்றைக்கி போடுறேன். பொதுவாக மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம், பரணியில் பிறந்தால் தரணி ஆளுவான் அப்படின்னெல்லாம் சில பழமொழிகள், ஜோதிட பழமொழிகள் நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். இன்னும் சில 27 நட்சத்திரங்களில் 4 நட்சத்திரங்கள் மிகச்சிறந்த நட்சத்திரங்கள், 4 நட்சத்திரங்கள் கொஞ்சம் தோஷம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு கணக்கு இருக்குது. இந்த தோஷம் உள்ள நட்சத்திரங்கள் பெண்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, ஆண்களுக்கு அதை சொல்லலை. காரணம், பெண்கள் தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, இன்னொரு சேத்திரத்துக்கு, இன்னொரு ஸ்தலத்திற்கு சென்று வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களுடைய தாக்கம் அந்த குடும்பத்திற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பண்டைய காலத்தில் ஒரு பழமொழியை சொல்லி இது இப்படி இருக்க, பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வாங்க. எத்தனை பேர் தரணி ஆள்றாங்க? பரணியில் பிறந்தவங்க எத்தனையோ பேர் சிக்கல் சங்கடத்தில் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க. மகத்தில் பிறந்தவங்க ஜெகத்தை ஆழ்வார்கள். ஒரு மகம் ஜெகத்தை ஆண்டுச்சுங்கிறதுக்காக எல்லா மகமும் ஜெகத்தை ஆண்டு விடும்னு சொல்ல முடியாது. இவைகளெல்லாம் கழிந்த ஜென்மத்திலே வாங்கி வந்த வரம். அப்படித்தான் இந்த கணக்கு எடுக்கணும். அதே மகம் அதே யோகத்தில் பிறந்திருக்கும், எக்கச்சக்கமான பணம் இருக்கும். அப்போ அரசியலுக்கு வந்துட முடியுமா? வந்துட முடியாது. அரசாளும் தகுதி என்று சில ஜாதகங்கள் இருக்கிறது. ஒரு அரசனுக்குரிய தகுதி என்ன அப்படிங்கிறது ஜாதகத்தையும் மீறி அது அதனுடைய தாக்கம் சில இது இருக்கிறது. அதாவது ஒரு இன்ஜின் எப்படி எந்த அளவுக்கு தாங்கும், எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுங்கிறது அந்த இன்ஜினை பொறுத்து தான். இதே கோடிக்கணக்கான சம்பாத்தியம் உள்ளவங்க, அம்பானி அந்த மாதிரி இவங்களாம் அரசியலுக்கு வந்துட முடியுமா? வந்துட முடியாது. ஆக அதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும், ஒரு தகுதி, அதாவது பூர்வ புண்ணிய தகுதி இருக்க வேண்டும். இந்த பூர்வ புண்ணிய தகுதியின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை ஜாதகம் மன்னியில் வெற்றிலை பிரசனம், சோழி பிரசனம், தெய்வ பிரசனம் என்றெல்லாம் பார்க்கலாம். இதில் எல்லாம் பார்க்கறது கூட அஷ்டமங்கல பிரசனம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நாம் பார்க்கலாம். அது இப்போதைக்கு முதல்ல நாம் ஜாதக ரீதியாக முதல்ல என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இப்போது இந்த கூட்டு தொகுதிகள் என்ன, எத்தனை தொகுதிகள் அப்படின்னா, இதுவரையில் இருந்தது 543 தொகுதிகள். இப்போ அது 544 தொகுதிகளாக மாறிவிட்டது. காரணம், வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் இன்னர் மணிப்பூர் மற்றும் அவுட்டர் மணிப்பூர் என்று 2ஆக பிரித்தாச்சு. அந்த அவுட்டர் மணிப்பூர்னு பிரித்ததுனால 543 என்பது 544ஆக மாறிவிட்டது.
இது ஒரு தலைவருக்கு சாதகமாக அமைகின்றது. 543 இருந்தால் அது ஒருத்தருக்கு சாதகம், அதே ஒன்று கூடும் பொழுது இன்னொருத்தருக்கு சாதகமாக அமைந்து விடுகின்றது. இந்த தேர்தல் என்ன கணக்கில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத விட அந்த ஓட்டு எண்ணிக்கையின் பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது அதை நம்ம பார்க்கணும். ஓட்டுப்பதிவின் அந்த தேதியினுடைய தாக்கம் மொத்தத்தில் கூட்டினோம்னா 4 வரும். ஓட்டு எண்ணிக்கையின் பொழுது கூட்டினால் 9 வரும். 9, 4 இந்த இரண்டும் சம்பந்தப்படுகிறது. இந்த நம்ம எலெக்ஷனில் இதுதான் முக்கியமான தாக்கம். 9, 4 சம்பந்தப்படும். 4 ஓட்டுப்பதிவு முதல்ல தொடக்கம், 9 கூட்டுப்படை எண்ணிலே ஓட்டு எண்ணிக்கை, அதாவது செய்தி, வெற்றி செய்தி யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்றது. இந்த 4, 9 இங்கே சுழண்டு திருவிளையாடல் நடத்தப் போகின்றது. இதில் தான் நாம் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், யார் இந்த 18வது லோக்சபா தேர்தலில் ஒரு ஆட்சியை அமைக்க போகிறது யார் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அந்த 4/6/2024 அன்றைய தினம் 9 கூட்டுப்படை எண் என்பது 9. இந்த 9க்குரிய நாயகன் செவ்வாய் அன்றைய தினம் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருப்பார். அதே சமயத்தில் வர்க்கோத்தமமாக பலம் பெற்று காணப்படுவார். அதே சமயத்தில் சனி என்ற ஆட்ட நாயகன் சதயம் 3ஆம் பாதத்திலே அவரும் வர்க்கோத்தமமாக, அவரும் ஆட்சி மூல திரிகோணமாக அமைந்திருக்கின்றார். செவ்வாயும் ஆட்சி மூல திரிகோணம், சனியும் ஆட்சி மூல திரிகோணம். நம்ம அந்த பாதசாரத்தை பார்த்தோம்னா ரோகிணி 3இல் சூரியன், பரணி 2இல் சந்திரன், அஸ்வினி 1இல் செவ்வாய், ரோகிணி 3இல் புதன் அஸ்தமனம், கார்த்திகை 4இல் வியாழன், ரோகிணி 3இல் சுக்கரன் அஸ்தமனம், சதயம் 3இல் சனி. அது 19/6/2024 சனி வக்கரிக்க போகிறார், அது வேற விஷயம். ரேவதி 1இல் ராகு, ஹஸ்தம் 3இல் கேது. இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் ஓட்டு எண்ணிக்கை, அதாவது எண்ணி முடித்து தேர்தல் அறிவிப்பு கிடைக்கின்ற நாள், அன்றைய நாளிலே இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் கூட்டங்கள் கூடியிருக்கின்றது. அன்றைய திதி திரையோதசி திதி. நட்சத்திரம் நடைமுறையில் இருப்பது பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வான மண்டலத்தை அப்படியே ஒரு ஆராய்ச்சி பண்ணோம்னா மேச ராசி, மேசத்திலே சந்திரன், மேசத்திலே செவ்வாய் ஆட்சி மூல திரிகோணம், 2ஆம் இடத்திலே ரிஷப சூரியன், ரிஷப புதன் அஸ்தமனம், ரிஷப வியாழன், ரிஷப சுக்கரன் அஸ்தமனம். 3, 4, 5 சுத்தம், 6ஆம் இடத்துல கேது, 7, 8, 9 சுத்தம், 10ல் சனி ஆட்சி மூல திரிகோணம், சமிக்கணும் 10லே 10 சுத்தம், 11ஆம் இடத்திலே சனி ஆட்சி மூல திரிகோணம், 12ஆம் இடத்திலே ராகு. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் வானமண்டலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் திரையோதசி திதி என்ற காரணத்தினால சூரியனும் சுக்கிரனும் கூட 2 பேரும் சூனியமாகி விடுவார்கள், வலுவிழந்து விடுவார்கள். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இங்கே பெருவாரியாக நம்ம போட்டியில் களத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசாட்சி அமைப்பதற்காக இருக்கக்கூடியவர்கள் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் ஆவார்கள். மற்றொருவர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள். இது இவருக்கு ஆர் என்ற எழுத்தை எண்ணை குறிக்கும். இப்பொழுது உள்ள ஆட்சி அமைத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் DN என்ற கணக்கிலே அவருடைய எழுத்து வரிசை தொடங்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அதாவது 4, 9 இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பேசணும்னு சொன்னேன். 4ம் 9ம் எப்பயுமே அனுபவம் அதிகமாக கிடைத்திருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதான் கணக்கு. இப்போ மேசத்திலிருந்து கணக்கு எடுத்துக்கொடுவோம். துலாம் என்பதுதான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு கட்டம். அதான் துலாக்கோல் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதுதான் ஆட்சி அதிகார பீடத்திலே அமையக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டம். இந்த துலாத்தை மையமாக கொண்டு தான் நாம் பார்க்கணும். அதான் எல்லோருக்கும் பொதுவாக அப்படின்னு நடக்கக்கூடியதான் ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது.
இங்கே நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் அனைத்து சம்பந்தப்பட்ட பண்பாளர்கள், நல்லவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அனைத்து மதம், அனைத்து இனம், அனைத்து மொழிகள், இதுபோல் எந்த நாடும் இப்படி கிடையாது. நம்ம நாடு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பெருமை மிகுந்த ஒரு நாடாக இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய பண்பு துலாக்கோல் போல. அரசன் என்பவன் இருசாரருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே துலாத்தை மையமாக கொண்டு இங்கே ஜாதகத்தை நாம் கணிக்கணும். அந்த துலாத்துக்கு சொந்தக்காரனாகிய சுக்கிரன் லக்கு ராசிக்கு அந்த துலாத்திற்கு 8ஆம் இடத்திலே அஸ்தமனத்தோடு இருக்கின்றான். அந்த அஸ்தமனத்தோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே இளமை என்பது அங்கே இருக்காது. மேலும் அவரோடு சூரியன், புதன், வியாழன் கோர்த்து இருக்கின்றார்கள். 7ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய். 7ஆம் இடத்திலே சந்திரன், செவ்வாய். இந்த செவ்வாயானவன் அரச பதவிக்கு உரியவனாக தேர்ந்தெடுக்கக்கூடியவன் அந்த செவ்வாய். அவர் ஆட்சி மூல திரிகோணமாக அஸ்வினி 1இல் வர்க்கோத்தம் பெற்று காணப்படுகின்றார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் காலதேவன் என்ற கணக்கிலே அது 11ஆம் வீடு. அந்த வீட்டிலே சனி ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றான். இந்த கணக்கெடுத்து பார்க்குறச்சே 8ஆம் இடத்துக்குரிய 8ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல வியாழன், 8ஆம் இடத்துல சுக்கிரன். இப்போ பழமையா புதுமையா என்ற கணக்கெடுக்கும் பொழுது சனி ரிஷபத்திற்கு 10லும், மேசத்திற்கு 11லும், துலாத்திற்கு 5ஆம் இடத்திலும் இருக்கின்றார். இந்த கணக்கு ஏற்கனவே இருக்கின்ற பொறுப்பை கொடுப்பவர், ஏற்கனவே இருக்கின்றவருக்கு பொறுப்பை மீண்டும் கொடுப்பதா, புதியவருக்கு கொடுப்பதா என்ற கேள்விக்கு ராசி நாயகன்தான் பதில் சொல்லணும். ராசி நாயகன் என்பவர் ஒரு பக்கத்தில் செவ்வாய், இன்னொரு பக்கத்தில் துலாம் என்ற கணக்கெடுக்கிறச்சே சுக்கிரன். இந்த 2 பேருக்கும் இடையில் 4ம் 9ம் என்ன திருவிளையாடல்கள் செலுத்துகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க சன்னியாசி போல வாழ்க்கை அப்படின்னா 2 பேருக்குமே சன்னியாசி போல வாழ்க்கை தான். குடும்பம் என்பது கிடையாது. ஆக இதில் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இவர் ஒன்று தான், அவர் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறச்சே சந்திரன் அப்படிங்கிற, ஏன்னா பொதுமக்களுக்கு முக்கியஸ்தன் சந்திரன். அந்த சந்திரன் தேய்பிறை சந்திரனாகி செவ்வாயோடு கூடி இந்த சந்திரனும் செவ்வாயையும் சனியை பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆகையினால் சந்திரனும் செவ்வாயும் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால நமக்கு இங்கே கிடைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சனி எப்பயுமே பழமையானவன் அப்படின்னு தான் சனியை கொண்டு சேர்க்கணும். சனியினுடைய பார்வை பட்டுச்சுன்னாலும் சரி, சனி 5ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் பழமையை விரும்பக்கூடியவன் அர்த்தம். புதுமையை வரவேற்பாங்க, அதே சமயத்தில் பழமையை விரும்புவார்கள். அப்படிங்கிற கணக்கிலே வரும் பொழுது அந்த 9க்குரிய நாயகன் செவ்வாய், 4க்குரிய நாயகன் ராகு, இந்த 2 பேரும் பக்கத்து வீடுகள். இதுக்கு இந்த பக்கத்து வீடுகளோடு சனி சம்பந்தப்படுகின்றார். ஆகையினாலே இந்த 2 பேருக்கும் இடைப்பட்டு நடக்கின்ற இந்த காரணம் பழமையை அதிகமாக உடையவர், அதாவது இந்த இடத்துல வயது மூத்த அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வயது மூத்தவர் ஏற்கனவே இருப்பவர் அப்படின்னு தான் கணக்கு. அந்த கணக்கின்படி ஐயா திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பை இந்த 4 என்ற எண்ணும் 9 என்ற எண்ணும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று இந்த ஜாதக அடிப்படை ரீதியாக நம்ம பார்த்துருக்கிறோம். இது போக இந்த வெற்றிலை பிரசனம்ங்கிறது சாதாரண விஷயம். சோழி பிரசனமும் தேவ பிரசனமும் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத அதையும் அஷ்டமங்கள ரீதியாக அதை பார்ப்பது இன்னொரு சமயம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.